ஹாய் வணக்கம். இன்றைக்கி நாங்கள் இளநீ தாங்க பறிக்க வந்திருக்கிறோம். ரொம்ப வெயிலாக இருந்தது. சரி இளநீ போய் பறித்து எடுத்து வரலான்னு போனோங்க. அங்கே போனால் மரத்தை விட கோல் நீட்டாக இருக்குது. என்னால் ஒன்றும் பண்ண முடியலன்னு அங்கே ஒருத்தர் இருந்தார். அவருக்கூட கொஞ்சம் ஹெல்ப்புக்கு கூப்பிட்டோம். அவங்க கொஞ்சம் அறுத்து கொடுங்க அப்படின்ட்டு. அதனால் அவங்க அறுத்து கொடுத்தாங்க. கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஆனால் மரம் ரொம்ப கோல் நீட்டாக இருந்ததால் அது பண்ண முடியல. எப்படியோ கொஞ்சம் அறுத்து கொடுத்தாங்க. ஆனால் அங்கே இளநீ இல்லை. இளநிக்கு பதில் தேங்காய் தான் இருந்துச்சு. எல்லாமே முற்றி போயிடுச்சு, தேங்காவாக மாறிடுச்சு. இளநியே அவ்வளோவா இல்லை. எல்லாம் சட்னிக்கு அரைக்கிற தேங்காய் மாதிரி இருந்தது. அப்புறம் என்ன பண்ணுறது, அதிலே இருக்கிற தண்ணி மாட்டுமா கொஞ்சம் குடிக்கலான்ட்டு வெட்டித்தர சொல்லி ஆளுக்கு ஒரு தேங்காய் குடித்தோங்க. குடிச்சிட்டு அங்கே தேங்காவையும் வெட்டித்தர சொல்லி அதையும் சாப்பிட்டோம். அதையும் வீணாக்கலை. தேங்காவும் வெட்ட சொல்லி சாப்பிட்டாச்சு. ஆனால் ரொம்ப எதிர்பார்ப்போடு போனேன். இளநீ நான் ருசியாக இதுவும் ருசியாக தான் இருக்கும். ஆனால் இதில் தண்ணி கம்மியாக இருக்கும். ஃபுல்லாக தேங்காய் ஆகிடுச்சில்ல. அங்கே பாருங்கள், தேங்காய் ஃபுல்லாகவே தேங்காய் தான் சாப்பிட்ற மாதிரி. அதையும் சரி வெயிலாக இருக்கே, தண்ணியும் குடிச்சிட்டு தேங்காயும் சாப்பிட்டுட்டு எல்லாம் அங்கே பின்னாடி வந்து இன்னும் ஒரு குரூப்பே நிற்கிது. அதனால தான் வெட்டி தர சொல்லிகிட்டே இருந்தோம். இங்கே ஒரு 10 மரத்துக்கு மேலே இருக்குது. ஆனால் அதுலேயும் பார்த்துட்டு போய் ஒரு மரம் தவறாமல் எல்லாத்துலேயும் போய் பார்த்துட்டு வந்தாச்சு. எல்லாத்துலேயுமே தேங்காய் தான். இன்னும் ரொம்பவும் சின்னதாக சிலது ரொம்ப பிஞ்சாக இருக்குது. இளநியை விடவும் சின்னதாக இருக்குது. அதனால் அதுவும் நல்லா இருக்காது, தோராக இருக்கும். அதனால் இதுவே போதும், அடுத்த இன்னும் ஒரு வாரம் இல்லை 10 நாளுக்கு அப்புறம் வந்து பார்த்துக்கலாம் அப்படி சொல்லிட்டு அந்த தேங்காய் மட்டும் வாங்கி குடிச்சிட்டு வந்தாச்சு. என் பையன் தான் ரொம்ப எதிர்பார்ப்போடு இருந்தான். இளநீ கிடைக்கலன்னு. சரி தேங்காய் அதையே சந்தோஷமாக குடிச்சிட்டு அதுவே நல்லாயிருக்கு பார்க்குறீங்கள, அதுவே போதும் அப்படின்னு சொல்லிட்டான். ரொம்ப வெயில் நேரன்றதால அந்த தேங்காய் தண்ணியே கூட ருசியாக தான் சூப்பராக இருந்துச்சு. என்ஜாய் பண்ணி குடித்தோம். ஒரு ஃப்ரெஷ்னஸ் கிடச்சிது அது குடித்ததுக்கப்புறம். அது எப்படி சொல்கிறது, யாருக்கு தான் பிடிக்காது இளநீரும் தேங்காவும். இளநீரில் வழுக்க இருக்கும், அதை தான் எதிர்பார்த்து வந்தேன். சரி பரவாயில்ல, ஓகே தான். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.